எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு புனிதரை பத்தி பார்க்க போறோம். இந்த புனிதர் ரொம்பவே எதார்த்தமான ஒரு புனிதர். மேபி இவருக்குரிய எண்ணங்கள் நம்ம எல்லாரிடத்துலயும் இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு ஒரு குட் சொல்யூஷன் குடுக்குற மாரி இந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். ஏன்னா, எனக்கு இதுலேருந்து ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கும் அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் போகணும் தானே! எந்த புனிதரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, புனித ஹெர்மான் ஜோசப் அப்படிங்கிற புனிதர். இவர் ஒரு குருவானவர். இவர் புனிதர் பட்டம் பெறும்போது இவர் ஒரு குருவா இருந்திருக்கிறாருன்னு நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ இவர் யார் அப்படின்னா, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரு. அதை மாதிரி இவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே சர்ச்சுக்கு போகிறதா இருக்கட்டும், அதை மாதிரி எப்பயுமே தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுறதா இருக்கட்டும், இதில் ரொம்பவே இவர் ஆர்வம் கொண்டவராக இருந்தாராம். ஸோ அதனால தான் என்னமோ இவருக்கு நம்ம ஒரு குருவாக இருக்கணும், நம்ம வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபாதர் ஆகணும் அப்படிங்கிறது அவருக்கு இந்த சின்ன பிள்ளையிலேயே ஊர்ன ஒரு ஆசையாக இருந்தது. எதனால் அந்த ஆசை அவருக்கு இருந்தது அப்படின்னா, நம்ம எப்பயும் கடவுளை துதிச்சுட்டு எப்பயும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே, தனி ப்ரேயராக இருக்கட்டும், குழு ப்ரேயராக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதுக்கு நம்ம ஃபாதர் ஆயிடணும். அப்படி ஆனோன்னா நம்ம கடவுளோட எப்பயுமே இணைஞ்சே இருக்கலாங்கிற ஒரு ஆசை தான் அவரை ஃபாதர் ஆகிறதுக்கு என்ன பண்ணியிருக்கு, ஃபோர்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு ஒரு ஏசப்பாவும் மாதாமாவும் இருக்கிற ஒரு ஃபோட்டோ, அன்னை மரியாள் ஏசப்பாவை கையில் வச்சிருக்கிற ஒரு ஒரு ஃபோட்டோவை பார்த்து என்ன பண்ணாரு, இவர் முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ அவர் கையில், ஒரு குட்டி பையன் தானே, அவர் கையில் ஒரு ஆப்பிள் வச்சுருந்துருக்காரு. அப்போ திடீர்னு அவர் கண்ணை விழிச்சு பார்க்கும்போது அந்த ஏசப்பா அவர் கையிலேருந்து அந்த ஆப்பிளை பறிக்கிறதுக்காக இப்படி குனிஞ்ச மாதிரி இருக்கிறத பார்க்கவும் இவருக்கு ரொம்ப திகச்சு போயிட்டாரு. அது ஃபோட்டோ, நம்ம அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் முழங்கால் போட்டு விழிக்கும் போது அவர் கையில் இருக்கிற பழத்தை பிடுங்க வர்ற மாதிரி அந்த ஏசப்பாவுடைய உருவம் இப்படி கீழே குனிஞ்சிருந்ததாம். இதை பார்க்கவும் அவர் என்ன பண்ணிட்டாராம், ரொம்ப பதறிட்டாராம். அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கையில் இருந்த பழத்தை வாங்கின மாதிரியும் அதை அன்னை மரியாள்கிட்ட கொடுத்த மாதிரியும் இவருடைய வாழ்க்கை வரலாறுல சொல்லியிருக்காங்க. இதனால இவருக்கு ரொம்ப ஆர்வம் என்னது அப்படின்னா, நம்ம இன்னும் கடவுள்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், நம்ம நெருக்கமாக போகணும், நம்ம கடவுளுடையே ஒன்றிச்சிருக்கணுங்கிறது இவருக்கு ரொம்ப பெரிய ஆசையாக இருந்திருக்குது. அப்போது இந்த ஆசையை அவர் குருவாகிறதுக்கு அவர் எப்பயுமே அவருடைய வேண்டுதல் அன்னை மரியாளிடமும் குழந்தை இயேசுவிடமும் அவர் வேண்டும் போது இதை வச்சு ப்ரேயர் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் குருவாகவும் மாற்றப்பட்டார். அப்படி குரு ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு அதில் என்ன நிறைய நெருடல்கள் வந்தது அப்படின்னா, இவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவருடைய ஆசையாக இருந்தது. ஆனால் அவர் குருவானதுக்கு அப்புறம் இவருக்கு சில பொறுப்புகள் கொடுத்தாங்களாம். அவங்களுடைய சமையல் அறையில் உள்ள வேலைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கான பணி தான் அவனுடைய பணின்னு சொல்லி அதற்கான வேலைகள் அவருக்கு கொடுக்கவும், கடைக்கு போயிட்டு வர்றது, திங்ஸ் வாங்குறது, இந்த மாதிரியே அவருடைய நாள் தொடங்கி முடியுமா. அதனால் அவரால் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணக்கூட அவருக்கு நேரம் இல்லைன்னொன்னே அவர் ரொம்ப சோர்ந்து போய் அன்னை மரியாள்கிட்டையும் சூசை தந்தையிடையும் என்ன பண்ணாராம், ப்ரேயர் பண்ணி அழுதாராம். அப்படி இருக்கும்போது தான் அன்னை மரியாள் அவங்களுக்கு காட்சியாக தோன்றி சொன்னாங்களாம், நீ எங்களுக்கு, நீ உன் கூட இருக்கிற உங்களுக்கு நீ செய்கிற வேலை இது எல்லாமே நீ எவ்வளோ உண்மையாக மனமுவந்து சந்தோஷமாக நீ பண்ணுறியோ அது எல்லாமே கண்டிப்பாக ஒரு ஜபமாக எங்களிடத்துல சேரும். அதனால் தனிப்பட்டு உட்காந்து பண்ணுற ப்ரேயருங்கிறத தாண்டி உனக்கு கொடுத்துருக்கிற வேலைகளில் நீ எவ்வளோ தூரம் பொறுப்பாக இருக்கிறியோ அது எல்லாமே தான் எங்கள்கிட்ட ப்ரேயராக வரும்னு சொல்லி புனித ஹெர்மான் ஜோசப்பை அன்னை மரியாள் என்ன பண்ணாங்களாம், தேற்றினாங்களாம். அதை கேட்ட உடனே தான் அவருக்கு என்ன ஆச்சான், உண்மை என்னன்னு புரிஞ்சது. உண்மையிலேயே நம்ம இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஒன்று யோசிச்சுட்டு இருப்போம், டெய்லி சர்ச்சுக்கு போகிறது, ப்ரேயர் பண்ணுறது, இத்தனை 10 மணி சொல்கிறோம், இத்தனை ரோசரி சொல்கிறோம், இது எல்லாமே ஓகே தான். ஆனால் உண்மையிலேயே அன்னை மரியாள் என்ன சொல்கிறாங்க, நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அங்கே உன்னுடைய செயல்பாடும், நீ ஈடுபட்டிருக்கிற வேலையில் நீ இருக்கிற உண்மையான உன்னுடைய மனசு மட்டும்தான் எங்களிடத்துல ப்ரேயராக சேரும். அதனால நீ அதில் முழு கவனமாக இருன்னு அந்த புனிதர் இடத்துல சொல்லியிருக்காங்களாம். இன்னைக்கு நம்மளையும் பார்த்து சொல்கிறாங்க, நம்மள எத்தனை பேர் உண்மையான பக்தி அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்து வச்சிருக்கிறோம், இந்த புனிதர் வழியாக என்ன டெஃபினேஷன் அன்னை மரியாளும் குழந்தை இயேசுவும் சூசை தந்தியும் நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா உண்மையிலேயே நம்மளுடைய உண்மையான ஆசீர்வாதங்கள்
விஷயங்கள நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்குவோம். இனி அதை தேடி நம்ம எப்படி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுங்கிறது இந்த புனிதர் வழியா நமக்கு வெளிப்படுத்தியிருக்காங்கல்ல. ஸோ அதனால நம்ம வாழ்க்கையும் அதற்கப்புறம் புனிதர் ஹெர்மான் ஜோசப் முழுவதுமா தன்னுடைய பணிகளை சந்தோஷமா நிறைவா பண்ணி அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஒரு சபையில அவர் ஒரு குருவா மாற்றப்பட்டு அங்கே இறந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு புனிதருங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க அந்த சபையில் உள்ளவங்க அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம்னா இன்னுமே நம்ம இந்த ஹெர்மன் ஜோசப் மாதிரி அந்த இடைப்பட்ட அந்த குழப்பத்துல இருந்துட்டு இருப்போமா இருக்கும். உண்மையான ப்ரேயர் என்ன, உண்மையான கடவுள் பக்தினா என்னங்கிறதுக்கு நம்ம ஒரு தப்பான ஒரு டெஃபினிஷன் வச்சுட்டு உட்காந்துருப்போம். அப்போ இந்த நாள்ல அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளை சரிப்படுத்திக்கிட இந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோம், நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவோம். பாய் பாய்.